பொய்மை பேசாதிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அதான் பொய்மை தான் ரொம்ப முக்கியம். மேக்சிமம் நீங்கள் தவிர்க்கலாம், கட்டாயம் தவிர்க்கலாம். நம்ம நினச்சா தாராளமாக தவிர்க்கலாம். நிறைய ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசணும்னு நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் எழுதி பாருங்களேன். யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீ சொல்லி நீங்கள் பொய் பேசிடுங்க, பேசிட்டு நீங்கள் எழுதி வைங்க. வேறு நீ சொல்ல வேண்டாம், யாரும் கேட்க மாட்டா. நீ சொல்ல வேண்டாம். நீங்களே உங்களுக்கு மனசாட்சி நைட்டு கூட்டி பாருங்களேன். என்னடா இன்னைக்கு பூரா இத்தனை பொய் சொல்லிட்டு கடவுளை, வாங்க ஐயா வாங்க வந்தோம். அதனால் பொய்மையை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் நம்ப மாட்டீங்க, என்னுடைய வாயிற்படியில் வள்ளற் பெருமான் மேலே ஆணையாக சொல்கிற 10 வாட்டி பெருக்கும். நான் என் வீடு தான் 10 குடும்பங்க, இது 1 லட்சம் 1.5 லட்சம் வாடகை வருது. நான் பெருக்கும் என் வீடு, நான் பெருக்காது ஏரியா பெருக்குவாங்க. அது என்ன மதம்? அந்த தொழிலாளி வந்து தான் பெருக்கணுமா? அவன் வர முருங்கை மரம் நட்டுருக்க, தழை கொட்டு கொட்டுது, பல டஸ்ட்டு இது தள்ளு. அதனால் என்ன இருக்குது? அதுவும் ஒரு ஆத்மா, நம்மளும் தான் ஆத்மா. என்ன அந்த ஆத்மா வந்து தான் பெருக்கணுமா? சும்மா இருமா நீ வேறு. நீ பெருகுனா பெருகு, இல்லைன்னா உள்ளே போ, நான் பெருக்கிறேன்.